விஜய் தலைமையில் ஒரு அணி என்பது அவருடைய விருப்பம். பட் அது ஒரு எட்டாக்கணியா தான் இருக்கு. பெருமாள் சொன்ன மாதிரி கைகளை அவர் மூடி வைக்கல, திறந்து வைத்திருந்தால் கையில ஒண்ணுமே இல்லை என்பதை கண்டுபிடித்து கூட்டணிக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க சாமி. இன்னும் அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல சாமி. இன்னுமா தேர்தல் இன்னும் குறுகிய காலம் தானே இருக்கு. அவர் ஒரு ஹீரோங்க. இன்னும் இன்டர்வல் முடிஞ்சுதாங்க இது கிளைமாக்ஸ் இருக்கு. நீங்க இப்பவே வந்து கேட்டீங்கன்னா இன்னும் இன்டர்வலுக்கே வரல. முழு படத்தையும் கிளைமாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னா எப்படி தெரியுது? ஜனநாயகம் படத்தை சொல்றாரு. இல்ல இன்டர்வல் வர அதுதான் சொல்றேன். முழு படத்தையும் நாங்க கிளைமாக்ஸ்ல தான் சொல்லுவோம். இல்ல அது ப்ரீ கிளைமாக்ஸ் ஒன்னு இருக்கு. அது ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து உங்களுக்கு மார்ச்ல தெரியும், இன்டர்வல் வந்து ஜனவரியில தெரியும். அதனால இன்டர்வலுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளோட பேச்சுனே ஜனநாயகன் வெளியே வரட்டும்னே. அன்னைக்காவது கையை திறப்பீங்களா? இல்ல ஜனவரிக்கு அப்புறம் நான் சொல்லியாச்சுல, இன்டர்வலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை. ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து மார்ச் மாசம், கிளைமாக்ஸ் வந்து தேர்தல் எப்ப நடக்குதோ அப்போ. அதுவரையில் வெறும் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இருக்கும். வெறும் பாடல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்ட்ரோவே தேவையில்லைங்க. அரசியல் களத்துல அவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. அவருக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஆனா அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா மத்தவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லையா? அத கொடுக்க வேண்டிய கடமை விஜய்க்கு தானே இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டர்வல் வந்து ஜனவரியில வருது, ப்ரீ கிளைமாக்ஸ் வந்து மார்ச்ல வருது, கிளைமாக்ஸ் வந்து ஏப்ரல்ல எலெக்ஷனோட வருது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து எல்லா முடிவுக்கும் வராதீங்க. டான்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் எல்லாம் இனிமேதான் ஆரம்பம் ஆகுது. அரசியலையும் திரைப்பட மாதிரி தான் அணுகுறாரு. அதோட ஒப்பிடலாம் இல்லையா? ஒரு கதாநாயகனை பத்தி பேசும்போது அரசியலையும் ஒப்பிடலாம் இல்லையா? அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை ஒப்பிடுறோம். இப்ப இன்னொரு இன்டெலெக்சுவலா ஒப்பிட்டோம்னா வேற மாதிரி ஒப்பிடுவோம். இவர் ஒரு திரை கதாநாயகன்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாமிக்கு என்ன சொல்றேன்னா, சாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு கிளைமாக்ஸ் முடிவு பண்ணாதீங்க. இன்னும் இன்டர்வல் பிளாக் இருக்கு, ப்ரீ கிளைமாக்ஸ் இருக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ் இருக்கு.